வணக்கம். ஞான வெட்டியான் ஒரு நல்ல நூல். தொழில் வெட்டியான் தான், ஆனால் அவர் ஞானி. நீங்கள் ஞானின்னா அவர் உட்காந்துன்னு எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லைனாக்கா யாருக்கு என்ன இப்போ அங்கே இங்கே அந்த சோறு போடணும் அப்படிலாம் கிடையாது. தொழில் கூட செய்யலாம். அவர் என்ன கூட செய்யலாம், தொழில் கூட செய்யலாம். தொழில்ன்ற பட்சத்தில் எதுவும் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. கவுஸ் கவுர்னா வீட்டு நாரிச்சிடும். அதனால் என்ன இல்லை, சிறந்த தொழில் சிறப்பில்லாத தொழில் ஒன்று இல்லை. சம்பளம் தான் மேட்ரு. இப்போ போதும்னு நினச்சிட்டான்னா வாழ்க்கையே இல்லை. எனக்கு 10 ரூபா போதும்னு நினச்சோன்னா இல்லை, பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு அளவு தெரியாமல் நைட்லாம் கண்ணு வச்சுன்னு உயிரை விட்டுருவான். 10 நாள் 15 நாள்லாம் அப்படியே பக்கம் இரவுமா வேலை செய்வான். நைட்டு அளவு பார்த்தாக்கா அது நோது இது நோதுட்டு மொத்தமாக டாக்டர்கிட்ட கூடி அதிகமாக கொடுத்துட்டு வந்துடுவான். அது போய் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தொழில் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. இந்த மனிதன் ஞான வெட்டியான். செத்ததோர் மாடு எடுப்போம், சிவசிவா சுடுகாடுதனை காப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதன். உடல் ரீதியாக உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு குழந்தை பிறந்தா எப்படின்னா அதை பேசி நம்ம ஓரடி தான் எடுத்து வைத்தாலிடும் குன்றி ஒத்த விடை சிறுத்த கொங்கை உடலாரும் கருத்து சீருடையாய் நடந்திருந்தும் காலதும் மீறி செப்பரிய அன்னை மதை செழித்தும் வாடி சாரியுடைய மின்னல்கள் மனமையை துஞ்சி கண்ணமுகில் வருஷத்து கடினமாகி ஆறாடி படுக்கும் அனை கர்ப்பத்தின் உள்ளே அமைந்திருந்த படியாக வளர்ந்ததாண்டே. எப்படியா ஓரடி சும்மா அடி எடுத்து வச்சு தத்தக்கா பத்தக்கா அப்படின்ட்டு அடி ஓரடி நெத்து வச்சு அல்மா ஒத்த விடை சிறுத்து கொங்கை கொஞ்சம் கொஞ்சமாக 12 வயசில் போச்சுன்னா அந்த 2 பேருக்குமே மார்பகம் மனம் வீங்கும். ஆணுக்கும் கூட அது நடக்கும். உங்களை அது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், கவனிக்காமல் நீங்கள் இருந்திருக்கலாம். அப்புறமா அது நின்றும் அவங்களுக்கு வளரும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே சமயத்தில் ஒரு வயசில் குறிப்பிட்ட வயசில் அந்த இடத்துல ஒரு ஊரல் எடுக்கும், ஒரு வீக்கம் வரும். அதுக்கப்புறமா என்ன ஆகிடும் சொல்கிறாரு, வளர்ந்தது. ஆனால் ஒருத்தர் நின்றுச்சு, ஒருத்தருக்கு என்ன ஆயிடுச்சு, வளர்ந்துச்சு. அப்படி ஒரு மாற்றம் இருக்குது. நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியறதில்லை. அப்பா கூட நிறைய அப்பா ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, நிறைய அப்பா கவனமாக அவர் வாழ்றது இல்லை, பிள்ளைகிட்ட நல்லா பேசுறதில்லை. இந்த பிள்ளைங்க தப்பான இடத்துங்களுக்கெல்லாம் போய் தப்பான கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து வேறு மாதிரிலாம் அசிங்கத்துங்களுக்கெல்லாம் இது முற்பட்டுரும் அந்த குழந்தைங்களாம். சில இடத்துலலாம் நம்ம தாத்தா நமக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடாரு, இப்படிலாம் நடக்குதுடா உடம்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். உருவதாகி தலைக்கீழ்கால் மேலேயாகி யூனாகி எப்பெரிய உடலுமாகி தருவாகி கண்டனமும் கமலமாகி சடம் வளர்ந்து 9 திங்கினிலே எண்ணெய் திருவாகி தானும் செய்தெழுத்து ஓங்கி தீர்க்கமுடன் தலைமையில் கால் தூக்கி அருவாகி எண்ணெய் கருவூர் தண்ணில் ஆதி எனும் ஜோதியை தானிச்சித்தரானே. தலைகீழ நின்று தவம் பண்ணியிருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ராவணெல்லாம் தலைகீழ நின்று தவம் பண்ணார். நிறைய பேர் தலைகீழ நின்றுலாம் தவம் பண்ணலாம். அதெல்லாம் கருவழியில் செஞ்ச விஷயம். வெளியே போய் எங்கேயும் காட்டில் உட்காந்து தலைகீழ போய் தவம் பண்ணுறது இல்லை. அந்த மாதம் 7ஆம் மாதம் இல்லை 9ஆம் மாதம் வந்ததுன்னா அவன் குழந்தை திரும்பி ரெடி ஆகி நிற்கும் தலைகீழோ. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேனா தவம் செஞ்சிருந்தேன்றான். நீங்கள் தலைகீழ தவம் செஞ்சீங்கன்னாக்கா வேலைக்கு ஆகாமல் போயிடுவீங்க. மாடு தலைகீழ தலை நேராக வச்சுன்னு தலை கீழே தொங்க விட்டுனால தான் அறிவு இல்லாமல் இருக்குது. தலை மேலே இருக்கும்போது தான் அறிவு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். தலை கீழே வச்சாருன்னா ஆகிடும், அறிவே மங்கிடும். நீங்கள் பாட்டு தலைகீழ நிறைய தலைகீழ சிறுசாசனம் என்ன செஞ்சுனே இருந்தீங்கன்னாக்கா மூளை கம்மியாயிடும், சிந்திக்கிற திறன் ஆகிடும், கம்மியாயிடும். ஏன்னா கீழே இருந்து மேலே என்ன தான் போனோம், குளுக்கோஸ் தான் போகணும். நேரடியாக என்ன போகக்கூடாது, ரத்தம்லாம் நிறையா போகக்கூடாது. அவ்வளோ அழகாக செட்டப் பண்ணிக்குது. இப்படி நில்றான்னா தலைகீழ நின்று என்ன தான். நீ தலைகீழ இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்தது. அது எங்கே, தாயின் கருவறையில். அப்போ அது என்ன தான், அது தவம். நான் எப்போ வெளியே வர போகிறேன் அப்படின்னு காத்துன்னு இருக்குது. தவன்றதுன்னா அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு காத்திருக்குது. அகத்திலே ரணமாக வீடும் கட்டி அஷ்டகரு விங்குலதையும் கவுடையாய் நாட்டி ஜகத்தில் உயிர் வேதமறியாத சூட்சமம் சிறந்தருள் வயதும் அணங்கும் கூட்டி யுகத்தினிலே சாஸ்திரத்தில் முடியா வண்ணம் முற்பத்தி யான வகை உண்மை காட்டி குகதலத்தில் இருந்தவண்ணை கருவூருக்குள்ளே கும்பிட்டேன் கோயில் என கூறுவேனே. நான் இந்த வேதங்கள்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் உனக்கு முழுமை தராதுன்னு சொல்லிட்டேன். நான் எப்போதுமே அதுதான் சொன்னுக்கிறேன். புத்தருக்கு செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாது. என்ன சொல்கிறது, நீங்கள் போய் புக்கெல்லாம் போச்சு என்ன பண்ண முடியாது, செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியாது. ஆனால் ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துருங்களா, அது கற்றுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். அதுங்களுக்கு யாரை தெரியாது. இதை இது யாருக்கிட்ட போய் கேட்கணும்லாம் பண்ணாது. அது என்ன பண்ணோம், அதுக்கிட்டே போய் என்ன பண்ணோம், எல்லாம் இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லி. அது என்ன சொல்லுது, நீ தப்பாக வச்சுட்டப்பா, நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட, நீ விண்டோஸ்லாம் போனால் கம்ப்யூட்டர்லாம் போனேன்னா சொல்லினே வரான், நீ தப்பாக பண்ணிட்ட அதை பண்ணிட்ட, இப்படி பண்ணு அப்படி பண்ணாத. அது மாதிரி என்ன பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே
இன்பில்டாக ஒன்று வச்சுருக்காங்க. குழந்தைங்க ஃபோன் என்ன அழகா கரெக்டான அந்த மனநிலை, எதையும் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும்ன்ற மனநிலை தான் என்ன பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. யாருன்னா என்ன சொன்னால் அதுதான் நான் கேட்டு நடப்பேன், என்ன பண்ண முடியாது. நம்ம உங்களுக்கு எவனா அதெல்லாம் சொல்லிட்டானா அது மட்டும் என்ன பண்ணிப்பேன் நீ எப்படியோ, ஏன்னா படித்ததெல்லாம் மனப்பாடம் பண்ணி கற்றுன்னு உதவணுன்ட்டு. ஆமாம், நீ நல்ல அறிவாளின்னு யாருன்னு அர்த்தம்? நல்ல அறிவாளியை யாரை சொல்லுவோம் நம்ம? எவ்வளோ தூரம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாரோ அவ்வளோ தூரம் அவர் அறிவாளி. கரெக்டாக? அதுவா இல்லை சிந்திச்சு பார்த்து அந்த நேரத்துக்கு சமயத்தோடு நடந்துக்கிற ஒரு அறிவாளியா? சுயமாக சிந்திச்சு எந்தெந்த நேரத்தில் எது எது நடந்துக்கணுமோ அந்தந்த நேரத்தில் பண்ணணும். அது விட்டு எப்போனா எதனா ஒன்று பண்ணனா ஆயிடுது, தப்பாக போயிடுது. அதனால் அது இதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்தந்த காலத்தில் தான் என்ன செய்யணும், அதை கும்பிட்டு கொண்டேன் கான், கணேசனை கும்பிட்டு கொண்டேன் கான். பொதுவாக கணேசன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வந்து எங்கன்னா கவனம் போயிடும். பொதுவாக உங்களுக்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துடும். பிள்ளையார், கணேசன், பாப்பா எல்லாம் ஒரே ஆள் தான். வேறு வேறு ஆள் நீங்கள் நினச்சக்கூடாது. முருகனும் கணேசனும் அண்ணன் தம்பி கிடையாது, ஒரே ஆள் தான். 2 பேரும் என்ன கிடையாது, வேறு வேறு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அம்மாவுக்கு 2 வாட்டி போகுது அப்படிலாம் கிடையாது. அந்த கதையை ஒரு அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, அழுக்கு திருட்டி வச்சாங்க அப்படின்னா தூமத்தை புள்ளையாச்சின்னு சொல்ல வந்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன சொல்ல வந்துக்கிறாங்க, தூமத்தை புள்ளையாச்சின்னு சொல்ல வந்தாங்க, அவ்வளோதானே தவிர நீயா அதுக்கு வந்து இன்னொருத்தர் பாவம் படி தருவது தப்பாக ஃபஸ்ட்டு இது தப்பாக எழுதிக்கிறாங்க. ஒரு நீயா ஒரு அழுக்கு தானே அவ்வளோ குளிக்காமல் இருந்துற கன்றாவி அப்படின்னு அப்படி அர்த்தம் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, என்ன தான் குளிக்காமல் இருந்தால் கூட ஒரு மனுஷனுக்கு உருவாக்குற அளவுக்கு அழுக்கு சேரும், தானாகவே கொட்டிவிடும். ஒரு மேலே அழுக்குன்னா ஆவான் ஒட்டாது, கொட்டிடும். பல பலன்னு இருப்பீங்க குளிக்கலன்னா. நீங்கள் நம்ம குளிக்கவே இல்லைன்னா எப்படி இருப்போம், பல பலன்னு இருப்போம். ஏன் அப்படிங்கன்னா உள்ளே இந்த கொழுப்பெல்லாம் வெளியே வந்து அப்படியே ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஆகும் தோலில். நீங்கள் பைத்தியங்களை ரோட்டில் குளிக்காமல் போகிறவங்கள பாருங்கள், மினுக்கும், கண்ணங்கள்லாம் மினுக்கும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஆப்பிள்லாம் சாப்பிட்டு மினுக்குமான்னு பார்க்குறீங்க, குளிக்காமல் தான் மினுக்கும். நீங்கள் போட்டுக்கிற சோடா, நீங்கள் போட்டுக்கிற சோப்பு, நீங்கள் இதிலெல்லாம் சுண்ணாம்பு இருக்குது, என்ன ஆயிடுது, மெலனியம் அந்த சுரக்கத்தை என்ன பண்ணிடுது, எடுத்துடுது. குளிக்காம முட்டை, அதுக்காக நீங்கள் குளிக்காம முட்டுன்னா நான் சொல்ல வரல, நாற்று வச்சுருவீங்க, அதையும் பார்த்துங்க. அதுவும் கூட சிறப்பு தான். அந்த நாற்று தான் உங்களுது, அதுதான் இன்னொருத்தர் இழுக்கும். எங்கேயோ ஒரு வயசுக்கு வந்து ஒரு நாய் வயசுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் சுற்றிக்கிற ஆம்பளை நாயெல்லாம் வந்துடுவாங்க. எப்படி அந்த சக்தி நமக்கும் மோப்ப சக்திலாம் இருக்குது. ஒருத்தர் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையும் காலியத்துக்கு அனுப்பி 2 பேரோட வாசனை ஒத்து போகுதுன்றான், 2 பேருக்கும் வாசனை ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறான். அதையும் பார்த்துங்க. கும்பிட்டு கண்டேன் கணேசனை, கும்பிட்டு கொண்டேன் கணேசனை, கும்பிட்டு கொண்டேன் குருவருள் பாதத்தில், கோயில் திருக்காணி மூலத்தில் வாசலில், வெம்பிட்டு கனியை விம்பிட்டு பாண்டருள், வெந்த மகாசுரத்தில் பாதத்தில், அம்பிகையாகிய ஆதி பரஞ்சோதி, அண்டத்தை விட்டு அணுகிய மூலத்தில், அப்ப கனி உண்டு தும்பிக்கையாய் தந்த நம்பிக்கையான் நாற்கோண வீட்டுக்குள்ளே, கும்பிட்டு கொண்டேன் கான் கணேசனை, கும்பிட்டு கொண்டேன் கான். குருவருளால் அம்பிகை பெண்ணை போய் பார்த்து, ஒரு குருக்கிட்ட போனால் அவர் சேர்த்து விடுவார். யார்கிட்ட, அம்பிகை கிட்ட. அப்போ நீங்கள் உடனே பண்ணணும், அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எங்ககிறா, நம்ம உடம்புல தான். சிங்காரியே அப்படின்ட்டு ரொம்ப சிங்காரியாகும். சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குலத்தருகே சீர்தூக்கை சிரித்திருப்பார். மின்னலை போல் மேனி, மின்னலை போல் மேனி. சும்மா ஒரு கண் வச்சு காமிக்கணும் அதுக்கு. மின்னலை போல் பொருள் புரிஞ்சிச்சானா தான் இந்த பாட்டோட அர்த்தம் தெரியும். ஐயோ இவ்வளோ அற்புதமாக சொல்லி வச்சுட்டு போகிறானுங்களே அப்படி. குரு என்ன சொல்லி வச்சார், ஒரு அம்பிகை கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார். துன்பம் அகற்றும் சுழிமுனை வீட்டில், துளையா தூரத்தில் துளைத்திடும் வீட்டிதனில், நம்பனருள் புகழும் புதரும் புலதனில், நாளிதழ் மீதிலே நாயகன் பாதத்தை, சின்மய சிற்பர சித்திர மணிவாசம், அன்னை அருள் திரு அம்பிகையின் பாதம், உன்னிதமான சுழிமுனை வீட்டினில், தன்னை அறிய தானறிந்து முன்னருள். தன்னை அறிய எனக்கு நான் என்னை அறியறதுக்கு ஒரு இடம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே போனால் நான் என்ன பண்ணிடலாம். எப்படி நீ வந்து உன் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன்னாடி நிற்காம கண்ணாடி காட்டாது. உன் கண்ணாடி தான் அதுக்காக தேடி வந்தா உன்னை காமிக்கா, பாரு பாருன்னு. யார் தான் போனால் நிற்கும், அது காட்டான். நீ தான் என்ன பண்ண, அங்கே போய் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நீ தான் போய் நிற்கணும். ஏன் நான் வாங்கினதெல்லாம் துட்டு ஊற்று முன்னாடி வந்து எனக்கு காட்டா. நீ அப்படி ஓரமாக பண்ணால் வேறு யாருனா காட்டுறோம், காட்டுமா இல்லையா? நிறைய பேர் கண்ணாடி வேறு எதுக்கெல்லாம் வச்சு நிற்பாங்க.
அதை பாத்ரூம்லேருந்து தேடுற மாதிரி அடி வச்சு ஷோபாவில் உட்காந்து பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஐடியா பண்ணிலாம் வச்சுருப்பாங்க சில பேர். சரி, பாலச்சந்தர் படம் பார்த்தீங்கன்னா கரடி இல்லாத காட்சியே இருக்காது ஒரு படத்துலையும். அதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும். அவருக்கு அதே பேரை பொழுது அவருக்கு இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறான் பாருங்க. எங்கேருந்தே தவிர ஆனால் அது ஒரு வேலையாக தான் செஞ்சுக்கிறாரு எல்லா பத்துலையும். ஸோ இப்போ கடைசி வரைக்கும் அது ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது இல்லை. அப்போ அந்த மாதிரி கண்ணாடி வச்சுருந்தேன். உன் வீட்டு கண்ணாடி அதை கூட என்ன பண்ணாது, நீ போய் முன்னாடி நிற்கலாம் காட்டாது. ஆனால் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை அந்த மனிதனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, காட்டி விடுறாங்க. அது என்னாச்சு, தன்னை தான் அறியும் தந்திரமும் முன்னக அருள் அப்படின்றாரு. செங்கதிர் சந்திரன் தங்கிய வீட்டினில் திருநடம் புரிந்திடும் தப்பு கேட்டினில் ஆய்கரன் வல்லபை சங்கர பாதத்தில் ஆனந்த மூலத்தில் நான் இன்று தினம் கங்கை அணி யுந்திர திருமாலை சோலை கமல மலராயி தொட்டி இதழில் திங்கள் மதிவளர் சிங்காசனத்தில் எங்கள் குரு பரநீசன் பொற்பாதமே. குரு பரன் ஈசம். ஒரு குருக்கு 2 பாதம் இருக்குது. ஒன்று சாதாரண அடி, ஒன்று திருவடி. ஒரு குருக்கு எப்படி இது 2 பாதம் இருக்குது. ஒரு பாதம் என்ன இது சாதாரண அடி, இன்னொரு பாதம் திருவடி. திருவடி பணிந்தேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேறு, அடி பணிந்தேன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. ரெண்டும் வேறு வேறு, ரெண்டும் ஒன்று இல்லை. அந்த மாதிரி சொல்கிறார். செங்கதிர் சந்திரன் தங்கிய வீட்டில் முக்தி தரும் சுழி மூலத்தின் வாசலில் முன்னே மறித்து தெரும் சந்தி வீதியில் தத்தி முகவனும் வல்லபை ஆகிய சத்தினர் கோண சரித்தரும் ஏழையன் சித்தி தரும் செயல் வித்தியாசனத்தில் உத்தமர் குழ சூலம் உணரும் வாழது மத்தக நவரத்திர குண்டுல வல்லபை தான் பாசமுள்ளமும் சித்தி. இந்த வல்லபை சித்தி புத்தி அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. விநாயகருக்கு 2 பொண்டாட்டி, சித்தி 1 புத்தி அப்படிலாம். அப்படி இருக்க முடியும்? முதல்ல விநாயகர்னா என்னன்னு புரிஞ்சிங்கன்னா சித்தி புத்தின்னு புரிய வரும். எல்லா வினைகளுக்கும் நாயகமாக இருக்கிற ஒரு பொருளுக்கு சித்தி புத்தின்னு 2 பொண்டாட்டி. எல்லா சாமியாருக்கும் கூத்தியார் ஒன்று இருக்குது, பார்த்துக்கலாம். சிவனுக்கு கூட மேலே கங்கை அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்ன பண்ணி வச்சுக்கிறாரா, கொண்டையில் ஒலிக்க வச்சுக்கிறாரு. பார்த்துக்கிறீங்களா? ஏன் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கதை சொல்லி வச்சுக்கிறான்? ஏதோ ஒரு உட்கருத்து அதுக்குள்ளே இருக்கும். எழுதணும் எவனும் என்ன சொல்லி எழுதவில்லை, முட்டாள்தனத்துலலாம் எழுதலை. நமக்கு புரிஞ்சிக்காமல் நாம் நேரடி பொருள் புரிஞ்சுக்கின்னு கதை சொன்னால் கதையை அப்படியே பிடிச்சிக்கூடாது இல்லை. கதை சொன்னால் என்ன பண்ணிக்கூடாது, காக்கா வந்து பாட்டு படிச்சு நிறைய என்னன்னா நீ போய் அவன் போய் பார்த்து நின்றுங்கிற எப்போ இந்த காக்கா வரணும், நிறைய வந்து இந்த காக்கா கிட்ட பேசும். காக்கா கிட்ட நிறைய பேசுமா? நீங்கள் காட்சியை பார்த்துட்டீங்க, கதையை கேட்டீங்க, பேசுமா? என்னத்துக்கு சொல்லி வச்சுறாங்க? காக்கா நீ ரொம்ப அழகாகிற பாட்டு பாடுன்னு நிறைய சொல்லுமா? 2 என்ன மொழியில் பேசியிருந்துருக்க முடியும்? இங்கிலீஷா, தெலுங்கா, மலையாளமா, கன்னடமா, துருவா, என்ன மொழியில் பேசியிருக்க முடியும்? என்ன சொல்ல வராங்க? நீ ரொம்ப அழகு, நீ ஒரு சிறப்பான மனுஷன், சூப்பர் பாடின்னு சொன்னால் ஏமாத்திடலாம் உன்னை. இதெல்லாம் ஆன்மீகம் தேர்றீங்கன்னா நீங்களாம் அவ்வளோ விசேஷமானவங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடா, வா செம்ம கீக்கு. அவன் நமக்கு ஒரு போதை வந்துச்சு தானே, அவள் தான் காண்டுருவான் உடனே. வடை போச்சு அவளுமா பின்னாடி யாருன்னா சொல்லணும். இது மாதிரி ஏமாத்துறதுக்கு தந்திரங்களை செய்கிறாங்கன்னு நீங்கள் நேரடியாக என்ன பண்ண முடியாது, பொருள் ஏற்ற முடியாது. அந்த சொல்லும் போது அந்த பொருள் அப்படி இல்லை, அந்த அம்பிகையும் அது இல்லை. சொல்லும் பதிக்கு மேலே இதழ் கோடான துதித்தெழும் சூத்திர பேனின் முகம் வெல்லும் விதியை விதித்தருள் கந்தன் பிரம்மா சரஸ்வதி தந்தை கண்டு நான் அல்லலும் கற்றும் கண்டதும் கடந்து தற்புறம் சித்திர மணிமலர் வாசலில் வல்லபையாகிய பிரம்ம சரஸ்வதி வச்சிர மேடி நடு உரித்திரன் பொற்பாதம் கும்பிட்டு கொண்டேன் கணேசனை நான் கும்பிட்டு கொண்டேன் அப்படின்றார். முதுகு தண்டில் நாடி இருக்குது 3, பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு சொல்லி. முதுகு தண்டில் அப்படி 2 பாம்பு போய் 2 பக்கம் பார்த்து நிற்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல நீங்கள் இந்த அரச மரத்தெல்லாம் கீழே வச்சுருப்பாங்க. ராகுக்கு இது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்லி வச்சு, நான் அதெல்லாம் சும்மாலாம் செஞ்சு வச்சில்ல, உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, வெளியாக இருக்கிறாங்க. கோயிலுக்கு உள்ள இருக்கிற பேர்னா கருவறை தான், அதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்க. நம்ம யோசிக்கணும், ஏன்டா இதுக்கு பேர் கருவறைன்னு வச்சாங்க இல்லை, என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே செஞ்சு வச்சுக்கிறோம். கொடி மரம், கருவறை, பலிப்பீடம். எங்கே பலியாகுது நம்ம பலியாகுதுன்னு ஒரு இடங்குது நம்ம, அப்போ பலிப்பீடம் இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம உஷாராக
தெரிஞ்சுன்னு ஓஹோ இதெல்லாம் இதுக்கு ஒரு மறைமுறைமாக ஏதோ ஒரு பொருளை சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆதிமறை நூலும் வேதம் வகுத்தவர் ஆயன் தம்பிகையும் மலர்ந்து தித்துவா சாதி குலத்தை வகுத்த சரஸ்வதி தந்தை பிரம்மாவை நான் சிந்தை தொண்டர் சித்து சேதியும் சுலமூலம் மனதும் கடந்து தேது மறை நாத விந்து அருள் பாதம் விதியும் சதுர்ஸ்கோணத்திலே பிரம்ம சரஸ்வதியும் பணிந்தேன். விதியும் பிரம்ம சரஸ்வதியும் கூட நானே பணிந்தேன். நீங்கள் பிரம்ம சரஸ்வதியை பணிந்தேன்னு சொன்னால் பிரம்மா கேட்கணும் கோயிலுக்கு தானே? இல்லை, இந்த எங்கே போய் பணிஞ்சிருப்பான்ப்பா? ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு இடத்துல கோயில் இருக்கா? கோயிலையும் பட்டிருக்குவேன். இல்லை வெளியே எங்க நிறைய இடத்துல கிடையாது. ஆனால் இப்போ தான் அதுக்கு எல்லாம் கட்டி இப்போ தான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறானுங்க. முதல்லலாம் பிரம்மாவுக்கு கோயில் கட்டக்கூடாதுன்னே வச்சுருந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு. அப்புறமா இப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் சின்னதாக ஏதோ நான் ரெண்டாவது கோயில் இது ஃபஸ்ட்டு அதான். ஆனால் அப்படி இல்லை. இவர் போய் தோது கொண்டாருன்னா நீங்கள் அங்கே போய் எங்கேயும் போயிருக்க முடியாது. அப்போ பிரம்மா இவர் தோது கொண்டாருன்னா கோயிலில் போய் சிலையில் போய் கம்மு கேட்டு கும்பலன்றது நல்லா தெளிவாகவே புரியும். சொன்ன பதிக்கு மேல் அச்சரம் 10 துலங்கிய பீடு கரை கொட தலையும் வண்ணமில்லா திரும் லட்சுமி வீற்றிருந்த மணிப்பூரக வீட்டினில் வண்ண மலர் பனிபூரகம் தன்னில் வளர்ந்த பிறையோடு எழுந்த வண்ணங்கணத்தில் நன்னிய நாவி கமலத்தின் லட்சுமி நாராயணன் பாதத்தில் காரணமாகும். அந்த தொப்புல தான் லட்சுமி நாராயணங்கிறாங்க. எங்க தொப்புல லட்சுமி நாராயணன், பின்னாடி பிரம்மா சரஸ்வதி, சுற்றி நம்ம எல்லாம் எங்கேங்கிறாங்க? எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணி வேறு எங்கன்னா போய் தேர்ந்தக்கூடாது. அங்குறாங்க இங்குறாங்க அப்படிலாம் ஒன்று எங்கேயும் அவங்களாம் அப்படி ஒன்று இல்லை. உருத்த மதிக்கும் மட்பெழும் கோணம் உயர்கின்ற அச்சரம் 12ஆம் வீட்டில் திருத்தம் திருகின்ற நிறுத்தரும் திருதியை தேடி தெளித்தபடிக்குள்ளே கண்டு யான் இருநலி திரிந்தே நாளையொட்டி எழுந்து வளர் தாளினின் யாழினில் மருவி அருந்து தன்வசம் கணக்கத்துடன் கண்டித்து வணக்கத்துடனே கும்பிட்டு கொண்டேன் நான் கணேசனை கும்பிட்டு கொண்டேன் நான். எல்லாம் கணேசனை தான் சொல்கிறார். புரிஞ்சிச்சானா எது ஈசன்னா தெரிஞ்சிடும். கணபதி கணங்களின் பதி எது அப்படின்னு பார்க்கணும். நமக்கு நிறைய கணங்கள்லாம் இருக்குது. அதில் எது பதியோ அதுதான் கணபதி. மூலப்பதியடியோ முக்கோண சக்கரத்தில் அப்படிலாம் ஒருத்தர் பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பார். ஆளாளுக்கு ஒரு பொருள் வச்சுருப்போம். ஆறுமுகனை தொழுதாக்கா கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. அப்போ எது அது தேடணும். நம்ம இவனுங்க எப்படி சொன்னானு இதை? அது எப்படி எல்லா கடவுளையும் கும்பிட்ற மாதிரி ஆகிடணும் அந்த பாட்டுக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோன்னா ஆகிட்டா இந்த உண்மை பொருள் நமக்கும் புரிய வரும். காரும் விசுந்தேரியும் கோண வாழையும் கண்டு கொள்ளும் 16 கரையும் சரம் தீரமே ஏஸ்திரும் தீவிடம் பீதம் சீர மகேஸ்வரி பரிபாதகத்தை கண்டு நான் தேரும் கரியும் சிவையும் பரியும் தேரும் தரிசனம் கரையும் சுருத்தியில் மறுவா கியமும் விளங்கும் மகேஸ்வரன் பாதத்தில் பரிபாதத்தில் கும்பிட்டு கொண்டேன் நான் கணேசனை கும்பிட்டு கொண்டேன். கணேசனை எப்படி கும்பிட்டுனாரு? எல்லா கடவுளையும் இதை மையப்பற்றி எல்லா கடவுளும் அதே மாதிரி அவர் கும்பிட்டு கொண்டார். வித்தியாதரமான சிவாய மேரு வினாக்கையர் லாலாடம் தண்ணி லாலாடம்னே சொல்லி வச்சுருப்பாங்க. நீங்கள் உபதேசம் வாங்கும்போது கூட சில இடத்துல பேசும்போது லாலாடம் அப்படின்னே சொல்லி வச்சுருப்பாங்க. அத்திபுரத்தினில் சதாசிவ மனோன்மணி தயார் தன்பாதத்தில் சித்தியருள் சட்ட விட்டத்திலும் விளங்கிய சிற்பரம் தாசிய தற்பரும் இரண்டினில் முத்திய நின்றொரு மேலுக்கும் பொருள் மேலவன் வளர்ந்திருந்து சரம் ஒன்றிலே கும்பிட்டு கொண்டேன் யான் கணேசனை கும்பிட்டு கொண்டேன். அன்பிரு 100 மிருத்தும் 4 அகண்ட கடாமதும் படைத்ததும் கிண்ணை துன்பம் அகற்றிடும் ஆலிமிகை பம்பியின் தொண்டு செய்திடும் அர்ச்சனை கண்டு மகிழ்ந்தியான் இன்ப மதிமலரன் இவை தம்பி யோக சரம் கொண்டு வந்து காசமேருருவில் தன்மைய சொருசூபத்துக்கு காட்டி தனந்திரிய சந்திர பிரகாசத்தனை. வளம் இடம்னு 2 இருக்குது. அதில் சந்திரனே அம்பிகைனாவே அது பெண்ணை தான் குறிக்குது. அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டார் இவரே? கும்பிட்டு கொண்டேன். பெண்ணை கும்பிட்டு ஆண் கிட்ட போடுது. அம்மாவை கிட்ட கேட்டால் குத்துருவாங்க அப்படின்னே சொல்லி வச்சுருப்பான். பொருள் சார்ந்த வாழ்க்கைங்களுக்கெல்லாம் அம்மா கிட்ட தான். நம்ம வீட்லேயே கூட அப்படி தான். அம்மா கிட்ட தான் ஃபீஸ் கட்டணும்னு ஃபுல்லாக சொல்லுவான். அப்பா கிட்ட சொல்ல மாட்டான். அம்மா தான் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க ஃபீஸ் கட்டணுமா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. சில அப்பா முன்னாடி ஞாபகம் வச்சுன்னு கொடுத்துருவாரு. சில அப்பா கேட்டாலும் கொடுக்க மாட்டார். சில அப்பாவுக்கு கொடுக்க முடியாது இருப்பார். கரெக்ட் தானே? அது அப்பாவோட பிரச்சனைங்க. அம்மாவோட அப்பாவுக்கு நிறைய பிரச்சனைங்க. ஆனால் வெளியே தெரியாது. 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு அழுவா ஒரு பொம்பளை. 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 50 ரூபாய்க்கு அழிட்டு வருவான் ஒரு ஆம்பளை. ஆம்பளைக்கு என்ன பண்ண தெரியாது? கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் விட்டு வாட்ட தெரியாது. கற்றுக்கிறீங்களா?
பொம்பளை தெரியும். அப்பனோட பாசம் மறைஞ்சிருக்கும், அது உள்ளுக்குள்ளே. அம்மாவோட பாசம் மறந்துருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு அம்மா மேலே தான் ரொம்ப அக்கறை. இந்த உலகமும் அப்படி தான் வச்சுன்னு இருக்குது. உண்மையும் கூட அந்த பக்கம் இருக்க தான் செய்யுது. ஒரு ஆணோட அன்பு ரொம்ப விசேஷம். அவன் பெண்ணோட அன்பை விட அவ்வளோ நிரந்தரமானதாக இருக்கும். பிடிமானம் அதிகம் ஆண்கிட்ட. அந்த வெறித்தனம், அது மெயின்டைன் பண்ணுறது. நிறைய தற்கொலைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். காதல் தோல்வினா செத்து போனவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பளையாக தான் இருப்பான், பொம்பளை இருக்க மாட்டார். கொஞ்சம் கெட்டிக்காரி அழுதுட்டு போயிடுவான். இவருக்கு அழ தெரியாதா, மொத்தமாக போய் ட்ரெயினில் போய் தலையை விட்டு வந்துடுவார். பொம்பளை என்ன பண்ணுருவா, அப்பப்போ அழுது என்ன பண்ணிடுறா, துணி துவைக்கினா என்ன பண்ணுருவா, 4 அடி அதில் போட்டு அச்சு என்ன பண்ணிடலாம். நமக்கு எதுவும் கிடையாது பார்த்துக்க. சொல்லிக்கலாம், நம்ம அதிகமாக ஆச்சுன்னா சரக்கு தான் அடிப்பான். இவருக்கு அதிகபட்ச வலி இவர் தீர்த்து எங்கே போனார், அது ஒன்றும் லிவர் வந்து போய் இன்னும் கேட்டு விடுவாரு. அந்த பொம்பளை கொஞ்சம் கெட்டியாரி பார்த்துக்கோங்க. அம்பிகையை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. சுழித்தலை 3 எழுந்தும். பொருள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த அர்த்தம் வேறு, நான் பேசுகிற விதம் வேறு. பொருள் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற அந்த அம்பிகை நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இந்த மீனிங் வேறு. பொருள் தெரியாதவங்க வேறு தான். நான் செய்யட்டும் இல்லை, தக்கார்த்தகு விளையாட்டு 2 பேர் இருக்கிறாங்க. புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் 2 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. என்னதான் நேர்மையாக நம்ம பேசினாலும் கூட சில விஷயத்தை என்ன தான் பேச வேண்டியது, ரகசியமாக தான் பேச வேண்டியதாக இருக்குது. பொருள் புரிஞ்சிச்சேன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சே வரும். சுழித்தனை 3 மொழித்தனை 3 விழித்தனை கண்டு அழித்தனை அம்பிகை இழித்தனை யாக்கி கேழும் எழும்பும் பரத்தனை விளையும் தானும் படுத்தியான் அழைப்பதை யானும் நடையிலை யானி இன்பும் துறையனும் மூலத்திளையன் அம்பிகை பழையோனை அம்பிகையும் காத்தனை தழையனை என்னுடன் தாய்ப்பங்கம் கண்டு யான் கும்பிட்டு கொண்டேன். துள்ளியை மெல்லியை ஒல்லியை முள்ளியை நல்லியை பொல்லியை வள்ளியை கண்டு யான். என்னவோ சொல்லிட்டேன்ப்பா, கடகன்னு இல்லை. துள்ளியை மெல்லியை ஒல்லியை முள்ளியை நல்லியை வள்ளியை கண்டியான் அல்லி நகர் விட்ட கண்ட வெளி கடந்து திரிபுரம் கடந்து சுழிமுனை துள்ளி மதிசூர் நகர் மாளிகை சுத்த பெருவெளி கந்த விருப்பிடம் செந்த வளர்ந்திடம் தூர்வினிந்தனில் துரியாதீத மாடல வளம் கண்டியான் கும்பிட்டு கொண்டேன். கணேசனை கும்பிட்டு கொண்டேன் அப்படின்றார். துள்ளி வள்ளி இதெல்லாம் வந்து புரிதான் தெரியலையே, புரியுதா? துள்ளி 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 அப்படின்லாம் பாட்டில் இருக்கும். துள்ளுறது, அதான் மீன் வந்து துள்ளும் பார்த்துக்கிறீங்களா? துள்ளாத மனமும் துள்ளும் வரும். 2 துள்ளில் நிறைய இருக்குது இல்லை, அதெல்லாம் பார்த்துங்க. துள்ளியை மெல்லியை ரொம்ப மென்மையானது, அதனால் மெல்லியை. ஒல்லியானது, அதனால் ஒல்லியை. அம்மா முள்ளியை, திருத்தனெல்லாம் பண்ணாதனால முள்ளியை. ரொம்ப நல்லதும் பண்ணாதனால நல்லியை. அப்புறமா வள்ளியை. ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நீங்கள் எதை கொண்டு மற்றவங்களை ஜெயிக்க முடியும்னா அப்படி ஒரு விசேஷமான ஒரு பொருள் கொண்டு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் ஜெயிக்கணும்னா ஒரு விசேஷமான ஒரு பொருள் இருக்குது. நீங்கள் கையில் வச்சுக்கிற ஆயுதெல்லாம் செல்லாது. நீங்கள் எழுதின கவிதைகள் செல்லாது. நீங்கள் எழுதின கவிதை என்ன பண்ணாது, செல்லாது. இதெல்லாம் நீங்கள் எழுதின கவிதை, நீங்கள் வச்சுக்கிற காசெல்லாம் செல்லாது. அந்த நீர்கொண்ட பார்வை என்ன பண்ணுறான், பார்வை ஒன்றே போதுமே. சும்மா பார்க்க தெரிஞ்சவங்க பார்த்தாருன்னா என்ன ஆகிடுது, எல்லாம் ஃபினிஷ்டு. வா, சொல்ல வேண்டியதே இல்லை. பார்த்துக்க. மதியை பிடித்து நிதியை தரித்து விதியை பிடித்து எதிலை அடைத்து கொதியை அடக்கி சிதியை எடுக்கி அதிவிதம் பம்பிகை யானும் கண்டு கொண்டேன். எல்லாத்தையும் ஒடுக்கி என்ன பண்ணிட்டான் அந்த குதிரையை அப்படின்ட்டார். மதியை பிடித்து நிதியை தரித்து விதியை பிடித்து பதியை அடைத்து கெதியை அடக்கி சிதியை ஒடுக்கி அதிவிதம் பம்பிகை யான் கண்டு கொண்டேன். வதி மிதி 2 இறுக்கி விளைவின் துளங்கி பெருக்கி வித்தாக்கி நதிவிலமாக்கியே அடங்கியே பிங்களை நடுவனை கூடுறவாகவே கும்பிட்டு கொண்டேன். கணேசனை கும்பிட்டு கொண்டேன். அதை மேலே ஏறது அந்த குண்டல் நீட்டுறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. எங்கன்னா போனீங்கன்னா காலத்துக்கு மேலே வச்சு ஏறிச்சு போ, இல்லை ஒரு வழுக்கு ஊற்றிட்டு சுற்றி கொயிங் ஏறிச்சு போ, உனக்கு வந்து தீட்சை கொடுத்துட்டேன், இல்லை ஒரு பொட்டு வச்சு வந்துச்சு போ, இவர் வர லாலானவனே இங்கிட்டார உடனே இங்கே தான் போ, இல்லை நிறைய நடந்துருக்கோம் பார்த்தீங்களா, இது தலைவலி ஆச்சா இல்லை ஆச்சுன்னு. ஒரு நண்பர் இப்போ கூட வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு, எங்கேயோ ஏதோ ஒரு பயிற்சி கற்றுனுக்கிறாரு, அவருக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டு நான் எப்படி உதவேன், என்னை திரும்ப சரி பண்ணுங்கன்றாரு. நான் என்ன செய்ய முடியும்? இல்லை, நீங்கள் ஒரு கை இழந்துட்டு வந்துட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? இருந்ததுனா ரிப்பேர் பண்ணலாம். கை இழந்துட்டு வந்துட்டுக்கிறீங்க, நான் எங்கேருந்து இரவல் கை வாங்கி ஒட்ட வைக்க முடியாது.
எங்கேயும் ஆன்மீகன்ற பேரில் ஒரு பொருளை நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்துட்டீங்க, இழந்துட்டீங்க. என்ன செய்ய முடியும் இப்போ நான்? இழக்காத வரைக்கும் ஓகே, இழந்துட்டீங்கன்னா நிறைய அந்த மாதிரி நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க. சாப்பிடாதனால வீண் நாள் தான் உங்களுக்கு. நீங்கள் எங்கே போய் ஆன்மீகங்கிறது நீங்கள் சாப்பிடாம விட்டீங்க, அதெல்லாம் திரும்ப வரும். நான் 5 வருஷம் சாப்பிடல, நான் 3 வருஷம் சாப்பிடல, நான் 10 வருஷம் சாப்பிடல, உதவாத கதை தான் அதெல்லாம். நீங்கள் வேணால் சொல்லி தெரியல 5 வருஷம் நான் சாப்பிடலன்ட்டு, அதனால் என்ன லாபம் உண்டா என்ன? எல்லாம் இல்லை நம்ம சிரிச்சுப்போம், அவங்களுக்கு சிரிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேதனையாக இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டவங்களாச்சு, அவங்களுக்கு எப்படி சிரிப்பு வரும்? நம்ம அதை போய் கஷ்டப்படலைன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்மளும் கஷ்டப்பட்டுன்னா ஆமாம் நானும் லூஸ் தான் முன்னாடி, இப்போ தான் அப்படி நம்ம கொஞ்சம் ஆறுதல், ஒன்றுக்கு ஒன்று ஆதரவு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகாதவங்க எப்படி ஆக முடியும்? பார்த்தோன்னா அது ஒரு டென்ஷன் தான். ஸோ அது அந்த மாதிரியும் ஆகுது சில இடத்துல, அந்த மாதிரி தப்பாகவும். அதனால தான் சொல்கிறாரு, நதி வளம் ஆக்கிய அடக்கிய பிங்களை நடுவனை கூடுறவாகவே அப்படின்ட்டு. பிங்களை நடுவனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு கை தேர்ந்த ஒரு மாஸ்டர் தேவைப்படுறாரு, இல்லை கை தேர்ந்த ஒரு மனிதன் உங்களுக்கு உதவணும். நீங்களே காற்று கிடக்கணும், நீங்களே பரிசல் வாங்கணும் அவசியம் இல்லை. பரிசல் வச்சுன்னு ஒருத்தன் உட்காந்துக்கிற அன்னத்துக்கு அக்கறையில் விடுறதுக்கு ஏறி உட்காந்து என்ன பண்ண போகிறான் அவன்? அதுக்குன்னு ஒரு பரிசலை வாங்கிப்பீங்க. சும்மா ஒரு வாட்டி போகிறதுக்கு ட்ரெயினை வாங்கி ஓட முடியும் இல்லை? என்ன பண்ணக்கூடாது நம்ம? சிலதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறையா செலவு பண்ணக்கூடாது. என்ன போயிடும். அங்கே ரெகுலராக ஒன்று நடந்துருக்குது, அவங்ககிட்ட போனால் என்ன பண்ணிடுவான்? அந்த வேலை உங்கள் வேலை இல்லை. டெக்னீஷியனாக சில பேர் இருக்கிறாங்க, அந்த டெக்னீஷியன் என்ன பண்ணிக்கணும் நம்ம? இப்போ டெக்னீஷியன் தப்பா ரைட்டா? உண்மையிலே இந்த பரிசல் அந்த பக்கம் எதுவுமே விடுவானா, நடுவில் எதுவுமே எங்கன்னா விட்டு போயிடுறானா? கேட்கணும் அந்த பரிசலுக்காரன், தம்பியே உண்மையிலே நீங்கள் நம்ம அவனுக்கு வேல்யூ நிறைய கொடுத்துக்கிட்டு அவனை கேட்கத்தே இல்லை. பேசாதன்றாங்க, ஏன் போவேன்னு கேட்குறேன் நான். பேசாதன்றான் ஒருத்தன், அங்கே போகலாமா நம்ம? சொல்லுங்க. கேட்காதன்றாங்க, போகலாமா? பேசாத கேட்காத, ஐயா வந்தாருன்னா அப்படி இரு இப்படி இருன்றான். அங்கத்துக்கு போன நீ அங்கே புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ நான் என்ன பண்ண முடியாது? நீ அங்கே போய் பேசாத இடத்துல என்னத்தை கற்றுப்ப? இந்த இவ்வளோ விஷயம் இருக்குது. அது பண்ணி அவர் கற்றுக்கினார். பாணி சிதம்பர காணி சிதையென்னும் உடல் ஊனி சிதம்பிய வாணி சிதைய வாண்டு வேணி சிதையாக்கி மேவும் வாளாம்பிகை ஆணிப்பூர் கம்பள அம்பிகை பொற்பாதம் பாணிச்சடை. பாணிச்சடைனா தண்ணி. பாணினா அது வந்து மலையாளம் தெலுங்கு இது இந்தி வேர்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் இதுதான் போயிருக்குது, இறக்குமதியாக்கப்பட்டிருக்குது. தண்டாயுத பாணி, தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம தண்டமாக வருமோ அப்போ ஒரு ஆயுதமாக நம்ம கிட்ட ஒரு பாணி வரும். அந்த பாணி பேருனா தண்டாயுத பாணி. சாம தான வேத தண்ட கட்சி என்ன பண்ணுவோமோ அது பேருனா தண்டாயுத கச்சா. அது தண்டாயுதம் எடுத்துட்டான்னா என்ன அர்த்தம் இல்லை? வேலைக்காவது போயிட்டா தான் கட்சா நம்ம என்ன எடுப்போம்? தண்டாயுதத்தை எடுப்போம். பாணி சியம்பர காணி சியம்புடல் ஊனி சிரம் பிங்கர வாணி சிதைச்சி உண்ட வேணி சியக்கிய மேவும் வாளாம்பிகை ஆணிப்பொற் கம்பள அம்பிகை பொற்பாதம் பாணி சடையும் பங்கவை சிலையை பத்தி அடை சிவையை வித்தி நடச்சிலையை ஆணு பறச்சியை வானும் துறைச்சியை ஆணும் பறச்சியை பேணும் துறைச்சியை அப்பையப்பா தந்தை நம்பினேன் நம்பனான். என்ன செஞ்சாரா? கும்பிட்டு கொண்டேன் நான் கணேசனை கும்பிட்டு கொண்டேன். ஆசை பெருங்கடல் வெள்ளத்தினுள்ளே அழுந்து உடலை உரித்து மயிர்பால மேசை சிலம்பொலி கேட்டு வாழ் அம்பிகை உத்தமியாகிய சக்கிய பாதத்தை பாசை 18 செம்பும் பொருந்திய தேசாதி தேச ராஜாக்கள் பணிந்திடும் நேச புவனி மதியாளும் சக்கரவர்த்தி பூசி தமிழ்மதும் சதாசிவ ஆம்பிகை கும்பிட்டு கொண்டேன் யான் கணேசனை கும்பிட்டு கொண்டேன். ஆசை பெருங்கடல் அங்கே தான் ஊற்றெடுக்குது. ஆசை பெருங்கடல் அங்கே தான் ஊற்றெடுக்குது. அழுத்திய உடலை அழித்திடும் மயிர்போல் மேசை சிலம்பொலி கேட்டு வாளாம்பிகை பாசை 18 சாம் பொருத்திய தேச தேச ராஜாதிகள் பணிந்திடும் நேச புவனும் தானும் சக்கரவர்த்தி பூசி தமிழ் மாச சதாசிவ சாம்புவை கும்பிட்டு கொண்டேன் கணேசனை நான் கும்பிட்டு கொண்டேன். 340